Hi guys, welcome. So welcome to my channel. This is Master Asking. So நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சொல்லுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு 2001ல ரிலீஸ் ஆயிருந்த 100 days ஓடி இருந்த ராவண பிரபு அப்படி மாதிரி மோகன்லால் சார் நடிச்சிருந்த படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த ராவண பிரபு எப்படி இருக்குது, இந்த ரீலீஸ் வந்துட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படி பற்றி ஃபுல் அண்ட் டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ராவண பிரபு அப்படி மாதிரி படத்தை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ஒரு என்ட்ரி லைக் மாஸ் அப்படிலாம் சூப்பரா இருக்கும். திடீர்னு ஒரு கட், அது வந்து நமக்கு என்ன கட்னே தெரியல, அது திடீர்னு ஒரு கட். அந்த கட்டு வந்தோடனே வந்து மோகன்லால் சார் வந்துட்டு அப்படியே வயசான ஒரு தோட்டத்திலையும் அண்ட் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சுத்தி வயசானவங்களா இருக்காங்க. என்னடா இது திடீர்னு இப்படி ஒரு கட் ஆயிடுச்சு, ஸோ இதுதான் ரியாலிட்டியோ, ஸோ அந்த அது பாஸ்ட் லைஃபோ அப்படி மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது லைக் திங் வருது, மகன் இருப்பாரோ அப்படி மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி. எஸ், ஆமா, மகன் இருக்காரு. ஸோ அப்படி வந்து ஒரு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு திடுக்கிடும் ஒரு ட்விஸ்ட்டை வந்துட்டு மண்டைகளை புகுத்திட்டாங்க அந்த படம் பார்க்கும்போது. ராவண பிரபு அப்படி மாதிரி இந்த படத்துக்கு பேர் வச்சதுக்கு கிளைமேக்ஸ்ல அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதை தவிர்த்து இந்த படம் என்ன அப்படி மாதிரி ஃபுல்லா பார்க்குறோம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்து வீட்டை விட்டு ஒரு வெளில ஓடி போய் சண்டை போட்டுலாம் கிடையாது, சாதிக்கணும் அப்படின்னு ஓடி போன ஒருத்தர் வந்துட்டு வெளியே நல்லா பணம் எல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து திடீர்னு இங்கே வந்துட்டு இவங்களோட அம்மா இறந்து போறாங்க. ஸோ அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க கொள்ளியை கூட இவனை தேடி பார்த்தா தலைவரை கிடைக்கல. ஸோ தலைவர் கிடைக்கல, அவங்க அப்பாவே கொல்லி வச்சிருக்காரு. சரி, கொல்லி வச்சுட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தா இந்த அம்மா வந்துட்டு பார்த்துட்டு கதறி எழுதுட்டு ஓகே ஒன்றும் பண்ண முடியாது, அழக முடியும். அப்போ அந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிற அந்த டைம் வந்துட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவரோட அப்பா வந்து கடன் வாங்கியிருப்பார். ஸோ அந்த கடத்துக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு வீடை ஜப்தி பண்ணி போயிடுவாங்க. அப்ப அதுவும் இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கும். யாருக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்முடைய மோகன்லால் சார் அவரோட அப்பா இருக்காரு, ஸோ அவரோட அப்பாவுக்கும் அண்ட் வில்லன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரோட இதுக்கும் வந்துட்டு ஒரு கிளாஷ் இருக்கும். ஸோ அந்த கிளாஷ்னால வந்துட்டு ரெண்டு இரு தரப்புல ஒரு பகை இருக்கிறதுனால இந்த வன்மம், இப்போ நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க தெரியுமா, ஸோ வந்துட்டு நல்ல பழைய சொந்தமா இருப்பாங்க, திடீர்னு ஒரு சண்டை வந்துருக்கும், அவங்க தெரியாத ஒரு பகையாளியா மாறி இருப்பாங்க, எதிரியா மாறி இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நல்லா பழகினவங்க தான், பட் திடீர்னு எதிரியா மாறி இப்படி ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வீடை கொடுக்கக்கூடாது, வீடை ஜப்தி பண்ணி எடுத்துடணும் அப்படி மாதிரி அவர் ஒரு பக்கம் நிற்க, வீடு தானே கொண்டு போடா அப்படின்னு வந்துட்டு அவர் நிற்க. ஆனா அவனோட மகன் என்னோட அம்மா வாழ்ந்த வீடு, என்னோட அம்மாவோட மூச்சு காத்து எல்லாமே அங்க இருக்குது, என்னோட அம்மா வாழ்ந்த வீடு நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்காக அந்த வீடை வந்துட்டு திரும்ப வாங்க நினைக்கிறாரு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு எரிச்ச இடம் அங்கதான் இருக்குது. ஸோ எங்க அம்மா மண்ணோட மண்ணை அங்கதான் கலந்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு எங்க அம்மா பார்க்கணும், நான் என்னோட அம்மா அவங்க அதை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அந்த வீடை விட்டு கொடுக்காம துணிச்சலா அந்த போராடுவார், சண்டை போடுவாரு, நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான், அது ட்விஸ்ட் மாதிரி தெரியாது. இப்போ அப்படி இருக்கிற ஒரு படம். அண்ட் ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தா நிறைய சீக்வன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க, அதெல்லாம் பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்க விரும்புறேன், இந்த படம் வந்து மோகன்லால் சார் வந்துட்டு பிடிச்சவங்களுக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த படம் ஒரு ஸ்லோ பேஸ்டான ஒரு படம். மலையாளம் படம்னு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்லோ பேஸ்டான ஒரு படம், பட் ஃபீலிங்கோட சேர்த்து ஒரு எமோஷனோட கனெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ஷன்ஸை மிக்ஸ் பண்ண ஒரு பழைய கதை தான். ஓகே, சிம்பிளான ஒரு கதை, அதை வச்சு ஒரு 3 மணி நேரம் படத்தை சூப்பராக ஓட்டியிருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸ் வந்துட்டு வரும்போது வந்து ஏதோ பண்ண நினைக்கிறேன், பட் ஆனால் பெருசாக ஒன்றும் பண்ணல. கிளைமேக்ஸில் சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. அண்ட் இதை தவிர்த்து இதெல்லாம் ஓகே நல்லா இருக்கான்னு கேட்டால் ஆமாம் நல்லா தான் இருக்குது. பட் நான் சொன்னேன்ல, ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கான ஒரு ஸ்லோ பேஸ்டான ஒரு கதை. ஸோ ஸ்லோ பேஸ்டான ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. மலையாளத்துல தான் இருக்குது, ரீலீஸ் ஆகிட்டு தியேட்டர்ல ஓடிட்டு இருக்குது, பாக்குறவங்க தியேட்டர்ல போய் பாருங்க. படத்துல நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன், அட்மையர் பண்ணேன். அப்படின்னா வந்து சிகரெட்டு அப்பப்போ குடிச்சிட்டு இருப்பேன். ஸோ பழைய படத்துல வந்து 2001 ரிலீஸ் ஆனதுதான். 2001 வந்துட்டு அந்த சிகரெட் பிடிக்க விடாத விளக்கீழ போடுவாங்க, ஸ்லைட் கார். ஸோ அந்த மாதிரி கார்லாம் போடலை. சரி பரவாயில்ல,
அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த சிகரெட்டு குடிக்கிறது. நம்ம தலைவன் வந்துட்டு சிகரெட்டை எடுப்பாப்புல, மோகன்லால் சார் சிகரெட்டை எடுப்பாப்புல, பட் பத்த வைக்க மாட்டாப்புல. இப்படி நிறைய சீன் போயிட்டே இருக்குது. சரி ஓகே, இது ஏதோ சொல்ல வராங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில் வந்துட்டு அதே மாதிரி அங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்க எதிர்பார்க்கறது தான். அது வந்து நீங்க நான் சொல்லும் போது எதிர்பார்த்தீங்களான்னு தெரியல. படத்தை பார்த்தீங்கன்னா எதிர்பாருங்க. ஸோ அந்த மாதிரி சிகரெட்டை வாயில வச்சுப்பாரு. சும்மா ஸ்டைல் அந்த மாதிரி. ஸோ ஆனால் வந்துட்டு பிடிக்க மாட்டார். இந்த லைக் பத்த வைக்க மாட்டார். குடிக்க பத்த வச்சாதானேப்பா பிடிப்பீங்க. ஸ்டைலுமா வாங்க சார் போலாம். அண்ட் இன்னொரு திங் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் நேத்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். பட் ஆனால் October 10th வந்து அந்த குருஷேத்ரா அப்படி மாதிரி வந்து வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ அதை தவிர்த்து மகாபாரத்தை பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த குருஷேத்திரத்துல வந்துட்டு நடந்த 18 நாள் போர். ஸோ அந்த 18 நாள் யுத்தத்துல வந்து 18 விதமான கதை இருக்குது. ஸோ அந்த 18 விதமான கதை தான் வந்துட்டு குருஷேத்திரம் அப்படின்னு வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதை பத்தி ஒரு சின்ன ஒரு கிளைன் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு இப்ப எடுத்தது சொல்லுவாங்கட்டா அங்க நடந்ததை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு சொன்னது எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷனா இருந்துச்சு. ராமன், சீதை, குருஷேத்திர போர். ஸோ அந்த போரை பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த டைம்லயே வந்து நடந்திருக்கிறத எல்லாம் சொல்றாங்க. பட் ஆனா வந்து அந்த படத்துல நான் பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து நான் முந்தா நாள் தான் நான் பார்த்து முடிச்சேனே. 9 எபிசோட்ஸ் பார்த்து முடிச்சேன். அதை வந்துட்டு திரும்ப அங்கே மோகன்லால் சார் வந்துட்டு 2001 அந்த படத்துல சொல்றதை நான் இப்போ 2025 அதை ரீலீஸ் ஆகும்போது அதை பார்க்கும்போது அந்த இடத்துல அதை நோட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்றேன். அது நான் பொழிக்கும் மகனா இருந்தும். ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன இடம்லாம் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் படமும் நல்லதா இருக்குது. பட் ஒரு எஃபெக்டிவா வந்துட்டு படத்துல நிறைய விஷயம் காமிச்சிருக்கலாம். பட் ஆனா வந்து பழைய படம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் என்னமோ பண்ணியிருக்கிறாங்க. அது நமக்கு தெரியல. ஆனா 100 நாள் ஒரு படம் சொல்றாங்க. ஸோ அது வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அளவுக்கு வேலிடான்னு கேட்டா படம் இல்லை. நார்மலான ஒரு படம் தான். மற்றபடி இந்த படத்துல வந்துட்டு எனக்கு இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஜூமிங்கா வந்துட்டு ஃபேஸுக்கு பக்கத்துல தான் வந்து கேமராவே இருக்கும். என்ன பேசினாலும் இவ்வளோதான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த இடத்துல இவ்வளோதான் இருக்கும், கிராப்பிங் பண்ண மாதிரி இருக்கும். அண்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் ஒரு முக்காசி சீக்வன்ஸும் இந்த இடத்துல தான் இருக்கும். கை இப்படி போகும், இந்த இடத்துல கட் இருக்கும். எனக்கு அது பார்க்கும்போது என்னடா இது அப்படி மாதிரி இருந்துச்சு. அண்ட் சில சீக்வன்ஸ்ல வந்து அப்படி இந்த அளவுக்கு ஷார்ட்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு அப்படி வந்துட்டு அப்படி நிற்கிறது நடக்கிறது இந்த மாதிரி. ஸோ எனக்கு அது பார்க்கும்போது வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அது சில சீன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு பக்காவாக இருக்கும், பொருந்தும். பட் பல சீன்ஸுக்கு வந்துட்டு அதே மாதிரி அப்படியே கொண்டு போனது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் லவ் சீக்வன்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது வந்துட்டு பெருசாக தான் அப்படி மாதிரி காமிக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு போக்கில் போயிட்டு இருக்கும். இங்கே ஆக்ஷன் ஒரு போக்கில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு எமோஷனல் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே 3 ட்ரெயின் வந்துட்டு ஒரு ட்ராக்ல போய் மோதல் ஏற்பட்டிருக்கும். அந்த மோதல் தான் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல காமிக்கும். ഒരു നിമിഷത്തിന്റെ സവാരി ഗിരിഗിരി മാറിപ്പോയാൽ ഞാൻ തീരുമാനിച്ചു പോകും, നിന്നെ ആർക്കും കൊടുക്കില്ല. கிளைமேக்ஸ்ல காமிச்சது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா காமிச்சிருக்கலாம். அண்ட் வேற ஏதாவது கிளைமேக்ஸ் சூஸ் பண்ணிருக்கலாம். என்ன கேட்டா வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் வந்து எமோஷனலா இருந்துச்சு. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் கூட எமோஷனலா கூட்டி இருந்தாங்கனால இது நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க. வேற என்ன அப்படின்னா வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல வில்லன் அப்படின்ட்டு. ஸோ வில்லன் வந்து நெப்போலியன் சார் வந்து இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனா காமிச்சிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா ஒரு 10/11 அந்த மாதிரிதான் எனக்கு தோணுன மாதிரி இருந்துச்சு. ஸோ படத்துல நிறைய மைனஸ் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி முன்னணிக்கிறது யாரு அப்படின்னு வந்துட்டு நம்முடைய மோகன்லால் சார். ஸோ ஓகே, பண்ணியிருக்காங்க, ஏதோ நல்லா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா வந்துட்டு என்ன கேட்டீங்க அப்படின்னா 100 நாள் ஒன்ன படம்னு சொல்றாங்க. இட்ஸ் லைக் ஓகே, கன்வின்ஸ் தான். எனக்கு இந்த படத்துக்கு வந்துட்டு 5க்கு எவ்வளவு கொடுக்கலாம் கேட்டா 3.5 கொடுக்கலாம். ஓகே, 3.5 தான் ஒர்த்து. அதுக்கு மேலாம் ஒர்த்து கிடையாது. பட் அந்த டைம்ல பார்த்ததுக்கு அது வந்துட்டு அவ்வளோ பிடிச்சிருமா இருக்கும். பட் இந்த டைம்ல அதை பார்க்கும்போது ஓகே ஃபிலிம் தான், மற்றபடி பெருசாலாம் இல்லை. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எனி மலையாளம் ஃபேன்ஸ் வந்து மோகன்லால் சார் ஃபேன்ஸ் ரீலிங் வந்துட்டு உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சு, ஏன் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது ரீசன் சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்குது. பட் ஆனா ஏதோ கொஞ்சம் தடுத்துற மாதிரி, அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரீசன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.
அண்ட் பிடிச்சவங்க பார்த்தவங்க இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் உங்களுக்கு கருத்துக்கள் பதிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு தெரிவிங்க. மீண்டும் சந்திக்கும் முறை நான் உங்கள் மாஸ்டர்.